ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. நாம் இந்த பதிவில் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய திருத்தொண்டர் தொகையில் பாடல் 2ஓட கடைசி 3 வரிகளை பார்ப்போம். பாடல்: எஞ்சாத வாழ்தாயன் அடியார்க்கும் அடியே. குறிப்பு: எஞ்சாத, குறையாத, மாறுபடாத, அதாவது மன உறுதி, பக்தி குறிக்க. வாட்டாயன், வாள் ப்ளஸ் தாயன், அறிவட்ட நாயனார். பொருள்: பக்தியிலும் தியாகத்திலும் எல்லளவும் குறைவுபடாத அறிவாட்டாய நாயனாரின் அடியார்க்கும் நான் அடியேன். சோழ நாட்டில் கணமங்கலம் என்னும் ஊரில் தாயானார் என்று ஒருவர் இருந்தார். கணமங்கலம் தண்டலை நீல்நெறிக்கு பக்கத்தில் உள்ளது. கணமங்கலத்தில் திருக்கோயில் இல்லை. அறிவாட்டாய நாயனார் தினந்தோறும் கணமங்கலத்திலிருந்து தண்டலை நீல்நெறி திருக்கோயிலுக்கு வயல்வெளியில் நடந்து செல்வது வழக்கமாக இருந்துள்ளது. செந்நெல் அரிசி சாதத்தையும் செங்கீரையும் மாவடுவையும் சிவபெருமானுக்கு திரு அமுது செய்விப்பது அவர் திருத்தொண்டு. செல்வந்தராக இருந்த அவரை சிவபெருமான் சோதனை செய்ய திருவுள்ளம் கொண்டார். அதனால் அவருடைய செல்வமெல்லாம் யானை உண்ட விலாங்கனி போல் ஒளிந்தன. வறுமை வந்தது. பல நாள் பட்டினி ஆனாலும் நாயனார் தன்னுடைய திருத்தொண்டிலிருந்து விலகவில்லை. ஒரு நாள் நாயனார் வழக்கப்படி செந்நெல் அரிசி சுமந்து செல்கிறார். உணவின்றி மெலிவுற்று இருந்ததால் கால்கள் தளர்ந்து கூடையில் உள்ளவை நில வெடிப்பில் சிந்திவிட்டன. உடன் வந்த மனைவியாலும் பிடிக்க முடியவில்லை. நாயனார் மிகவும் மனம் வருந்தி, இறைவனுக்கு அமுதளிக்கும் பாக்கியம் எனக்கு கிட்டவில்லையே என்று எண்ணி அறிவாளால் தன் ஊட்டியை, அதாவது குரல்வளை தொண்டை அறுத்து கொள்ள முயன்றார். நில வெடிப்பிலிருந்து இறைவன் கையை நீட்டி நாயனாரை தடுத்து ஆட்கொண்டார். மேலும் நில வெடிப்புக்குள் இருந்து இறைவன் மாவடுவை கடிக்கும் ஓசையையும் கேட்கச் செய்தார். சிவபெருமான் விடைமேல் தோன்றி, உனது மனைவியுடன் என்றும் நமது உலகில் வாழ்வாயாக என்று அருளிச் செய்தார். நாயனார் தமது ஊட்டியை, தொண்டையை அறுக்க அருவாள் பூட்டியமையால் அவர் அறிவாட்டையார் என்னும் தூய நாமம் பெற்றார். பாடல்: அலைமலிந்த புனல் மங்கை ஆணையார்க்கடியே. பொருள்: அலைமலிந்த, அலைகள் நிறைந்த, புனல் காவிரி நதியை கொண்ட, மங்கை திருமங்கலம் என்னும் திருத்தலத்தை சேர்ந்த ஆணைய நாயனாருக்கு அடியேன். அலைகள் வீசும் காவிரி நதியின் நீர்வளம் நிறைந்த திருமங்கலம் என்னும் ஊரில் அவதரித்து வேய்குழலில், அதாவது புல்லாங்குழலில் 5 எழுத்து மந்திரத்தை இசைத்து சிவபெருமானை வழிபட்ட ஆணைய நாயனாருக்கு நான் அடியவன், அதாவது தொண்டன் ஆகுவேன் என்கிறார். சோழ நாட்டில் திருமங்கலம் என்னும் ஊரில் ஆயர் குலத்தில் தோன்றியவர் ஆனாய நாயனார். சிவபெருமான் திருவடியையே போற்றுபவர். பசு கூட்டங்களை மேய்த்து காப்பதுடன் வேய்குழல் வாசிப்பதும் இவரின் வழக்கமாய் இருந்தது. ஒரு நாள் ஆணைய நாயனார் வழக்கம் போல் மழைக்காலத்தில் காட்டிற்கு சென்ற சமயம் பூத்து குலுங்கிய கொன்றை மரம் அவரது கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தது. சாட்சாத் சிவபெருமானைப் போலவே தோன்றியது. அன்பு மடை திறந்து கொண்டது. அன்பில் மூழ்கிய ஆணைய நாயனார் வேய்குழலை மணிவாயில் வைத்து 5 எழுத்து இசையில் அமைத்து வாசிக்கத் தொடங்கினார். காட்டில் விலங்குகள், பறவைகள் இசையை ரசித்தன. சாரணர்கள், கிண்ணர்கள், தேவர்கள் வந்து இசையை ரசித்தனர். சிவபெருமான் ஆணைய நாயனார் முன்னே தோன்றி, இப்படியே நம்பால் அணைவாய் என்று அருளினார். ஆணைய நாயனாரும் சிவகதி அடைந்தார். விளக்கம்: யாழை விட குழல் உயர்ந்தது. ஏனெனில் யாழ் செயற்கை, குழல் இயற்கை. 5 எழுத்தை ஓதுதல் மிகவும் பயனுடையது. இசை மிகவும் அற்புதமானது. 5 எழுத்தை இசையுடன் குழலில் இசைத்து அவ்விசையால் அனைத்து ஜீவராசிகளும் தன்னை மறந்து லயிக்கும் போது சாமகான பிரியனான சிவபெருமான் மயங்க மாட்டாரா என்ன? ஆணைய நாயனாரின் பஞ்சாட்சர இசையில் மயங்கி அவருக்கு சிவகதி அளித்ததில் ஐயமேதும் இல்லை. ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. ஆரூரன் திருவாரூர் இறைவனிடம் அளப்பரியா பக்தி கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனாரின் சிறப்பு பெயர். ஆரூரில், திருவாரூர் என்னும் புண்ணிய தலத்தில் எழுந்தருளி இருக்கும் ஈசன் அம்மானுக்கு, என் தந்தையும் தலைவனுமாகிய சிவபெருமானுக்கு ஆலே நான் என்றென்றும் மீளாத அடிமை ஆவேன். திருச்சிற்றம்பலம்.